ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க, கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும், மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தேனால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம், அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி 4ஆம் இடத்தில், அதாவது தன்னுடைய ராசிக்கு 4ஆம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இதனால் பார்த்தேனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம், திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம். இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி, திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர். அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர். அதனால் ஆண்டாளுடைய பிறந்தநாள் பெரிய ஏற்றமான விஷயம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும். அதற்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி பார்த்தேனால் ஆடி தபசு, கோமதி அம்மன் சங்கர நாராயணன் திருக்கோவில், சங்கரன் கோவில், அது பெரிய ஏற்றம். அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம். ஆடி தபசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம். அதாவது ஒரு 10 நாளாக கொண்டாட்டம் நடக்கும். இந்த ஆடி தபஸில் ஒரு 108 பிரதட்சணம் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது. இந்த 108 பிரதட்சணம் பண்ணுறதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது, அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சஷ்டி விரதம், அது 10ஆம் தேதி அன்றைக்கி வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரம் 10ஆம் தேதி 10/8/2024 அன்றைக்கி வருது. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகும், அதாவது வெல்றதுக்காகவும், அதை தவிர எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும், குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. இது ஒரு வருஷ காலம், அதாவது 52 வாரம் 58 வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள் இருப்பாங்க. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேனால் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தினால என்ன அப்படின்னா, மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஆனால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சிங்களே, ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து, உங்களுடைய நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து, அதன் மூலியமாக உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும், உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வாழ்வில் பாதி பேரில் பார்த்தேனால் சில பேருக்கு நட்சத்திரம் என்னன்னே தெரியாது, எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது. அதாவது துலா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா,
விசாக நட்சத்திரத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் அவளை பார்த்தாலேயானால் விருச்சிக ராசியில் இருப்பாள். ஏன்னா சந்தியில் வந்திருக்கும். அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 40 வயசு 45 வயசு வரலும் அவளுடைய ராசி என்னன்னே தெரில, என்ன லக்னம்னே தெரில, இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமானே இருக்கா. இதனால் பார்த்தாலும் இப்போ கன்னியா ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா துலா ராசியாக இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில். அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவள் பண்ணிட்டு இருப்பாள். அதே மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணமாகி பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். எதனால் பண்ணான்றதே தெரியாமல் இருக்கும். அதனால் உங்களுடைய முதல்ல உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி இருக்கா, அதை தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்தி யூடிஆர் நம்பரை ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 5/8/2024 11/8/2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேனால் இப்போ ஆடி 18 எல்லாமே முடிஞ்சு விடுறது. திருமணத்திற்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கார், ராசிநாதனும் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் மிகவும் கம்மியாக இருக்கும். இப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கிறார். 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையும் 9ஆம் காரகன், அதாவது தந்தை காரகனான சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையப்போகுது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலியமாக, அதாவது பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், திடீர் வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் வரும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. லாபத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். 5ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சூரியன், புதன் மற்றும் சந்திரன் 3 கிரகங்கள் அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தந்தையினுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று பிரச்சனைகள் இருக்கும். தந்தை மூலியமாக பொருள் உறவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அது 5ஆம் தேதி மாலையிலிருந்து 8ஆம் தேதி அதிகாலை ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 10ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறது, சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கிறது, 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் எப்பொழுதுமே பெரிய இது இருக்கும், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த சமையல் கலை வல்லுநர்கள், டாக்டர்ஸு, அதை தவிர மருத்துவம் சார்ந்த உபகரணங்கள் விற்கிறவங்க, மருத்துவம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 8ஆம் தேதி காலை ஒரு 3-3:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி மாலை, அதாவது ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக சில இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதன் மூலியமாக வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமைகிறது பெரிய ஏற்றம். கேதுவினுடைய சம்பந்தம் 11ஆம் இடத்துல லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் மறைந்த யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம்
இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 10ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் வளர்பிறையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அவர் வந்து 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது செகண்ட் டிகிரி, அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி, அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவாளுக்கு நிச்சயமாக அவர்கள் நினைத்த காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகரமான வாரமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வந்து சேரும்.